அன்றாட தேவைகளை இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்றுத்தாரும். எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற பரிந்து பேசி சோதனை வேதனைகளை தாங்கும் வலிமையை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் சென்றடைப்பதாக. லிஸ்பன் பட்டணத்திலும் இருந்தவரே, நாங்கள் எங்களுக்கு வருகிற அனைத்து நிந்தைகளையும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் பகைவர்களை மன்னித்து அன்பு செய்து வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ள நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீயவரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். உலகத்தை மீட்ட சுதன் சர்வேசா, எங்களை தயை பன்னிராட்சியும் பரிசுத்த ஆவி சர்வேசுரா, எங்களை தயை பன்னிராட்சியும் தவ திருத்துறையின சர்வேசுரா. பக்தி சாளக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவன் பெண்களை நல்வழிக்கு செய்கிறவரான வரப்பிரசாதங்களினால் வற்றாத வாய்ப்பாளான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு பேச்சரவான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிதறடிக்கும் சம்பத்தியான புனித அந்தோனியாரே, திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோனியாரே, கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோனியாரே, தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோனியாரே, கற்பில் தூய்மை நீலியாகிய புனித அந்தோனியாரே, ஸ்நேகத்தால் சாந்தி வீசுகிற புத்தமான புனித பாவங்களை போக்கும் புத்தவ செம்மறி புருவையா, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையா, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். திரு பாக்கியராஜ், திருமதி மரியம்மாள் இவருடைய குடும்பத்திற்காகவும், திரு மரிய டேவிட், திருமதி மரிய அருணா இவருடைய குடும்பத்திற்காகவும், திரு செல்வம், திருமதி எலிசபெத் இவருடைய குடும்பத்திற்காகவும்,
திரு ஜோசப் ராஜ், திரு ஜான்சி ராணி இவருடைய குடும்பத்திற்காகவும், திரு அருள்ராஜ், திருமதி லீலாவதி டாபின்சி இவருடைய குடும்பத்திற்காகவும், இக்குடும்பங்களுக்கு தாப்பாத்தி அந்தோணியார் இறைவன் வழியாக செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்தோணிராஜ் ஆன்சி இவருடைய குடும்ப நலனுக்காகவும், கடன் பிரச்சனை நீங்கவும், குழந்தைகளுடைய நற்படிப்பிற்காகவும் தாப்பாத்தி அந்தோணியார் வழியாக இறைவன் இவர்கள் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், பன்னீர்செல்வம், மரியா, சுரேந்தர் இவர்களுக்கு கடன் பிரச்சனை தீரவும், சுரேந்தருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், இக்குடும்பத்திற்கு தாப்பாத்தி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், அமல்ராஜ், ராஜம்மாள், மரிய ஏஞ்சல், வீரம் அகஸ்டின் இவருடைய குடும்ப நலனுக்காகவும், கடன் பிரச்சனை தீரவும், பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், இவர்களுக்கு தாப்பாத்தி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், கெனடி, ராஜம், கதிரவன் இவர் குடும்பங்களுக்கு தாப்பாத்தி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், நல்ல உடல் நல சுகத்திற்காகவும், கனகராஜ், சித்ரா, மதுமிசா, ஜீவிக் இவருடைய குடும்ப நலனுக்காகவும், தொழில் முன்னேற்றம் பெறவும், குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து வளர வேண்டியும் தாப்பாத்தி அந்தோணியார் வழியாக இறைவன் இக்குடும்பங்களுக்கு செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், அந்தோணி சேவியர், ஞானபாக்கியம், ஆனந்த், சில்வியா, ஜோயல், ஜெகன், புனிதா இவர் குடும்பங்களுக்கு தாப்பாத்தி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும், முனியசாமி, தனலட்சுமி, தியா இவர்களுக்கு நல்ல உடல் நல சுகத்திற்காகவும், நல்லபடியாக வெளிநாடு செல்லவும் வேண்டுதல் பலியாகவும், தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், சின்ராசு, மாரிச்செல்வி, மகேஷ், பார்த்திவ் இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும், தமிழ்ச்செல்வி, பாரதி இவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும், மரிய ஜெய்ஸ்ராஜ், அந்தோணி அம்மாள், சூரிய பிரியா, தமிழ் செல்வம், செல்வம் இவருடைய குடும்ப நலனுக்காகவும், வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், இக்குடும்பத்திற்கு தாப்பாத்தி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து திருப்பயணிகளுடைய கருத்துக்காகவும் இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வருகை பாடல். ஆண்டவரில்
தந்தை மகன் தூயாவியார்தம் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார்தம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் இனிமை பொங்கும் இந்நன்னாளில் நம் புனிதரின் திருவிழாவின் 3ஆம் நாளில் சிறப்பிக்க வந்திருக்கும் நம் கோட்டூர் பங்கு மக்கள் சார்பாக அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். புனிதரே வாழ்க, புவியெல்லாம் வாழ்க, நாளுமே வாழ்க, நானிலம் வாழ்க என வாழ்த்தி இன்று நம் புனிதர் ஏழைகளை தாங்கியவர் என்ற கருத்தினை சிந்திக்க அன்புடன் அழைக்கின்றோம். புனித அந்தோணியார் கருணை, அன்பு, இரக்கம், பரிவு, தியாகம் ஆகியவற்றின் உயிர்ப்பான வடிவமாக திகழ்ந்தவர். தனது வாழ்நாள் முழுவதும் ஏழைகள், ஆதரவற்றோர், துன்புறுவோர் ஆகியோருக்காக தன்னை அர்ப்பணித்த மகத்தான புனிதராவர். தன்னிடம் இருந்ததை பிறருடன் பகிர்ந்து பசித்தோருக்கு உணவளித்து துயருற்றோருக்கு ஆறுதல் கூறி இறைவனின் அன்பை மனிதர்களிடம் செயலால் வெளிப்படுத்தினார். அதனால்தான் இன்று வரை புனித அந்தோணியார் ஏழைகளின் கரம் தாங்கியவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். நாமும் நம் புனிதரை போன்று ஏழை எளிய மக்களிடம் அன்பும் இரக்கமும் பரிவும் கொண்டவர்களாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிய மன்றாடுவோம். மேலும் இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் கோட்டூர் வாழ் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்புக்காகவும் வரம் வேண்டி இணைவோம். இக்கல்வாரி பலியில் இறைஞ்சுவோம், இறை அருளை பெறுவோம். ஒளி ஏற்றுதல். நானே உலகின் ஒளி என்றவரே, இருளை அகற்றி ஒளி குணர்ந்த இறைவன் நம் வாழ்வின் தீமைகளை அகற்றி அருள் ஒளிக்கு கடந்து வரவும் வாழ்வு முழுவதும் ஒளிமயமாய் விளங்க இப்போது திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் நம் முன்னாள் பங்கு தந்தை வெணி இளங்குமரன் அவர்கள் இப்போது ஒளியேற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து பங்கு தந்தை பாலன், சகோதரி அமலா, கோட்டூர் நிர்வாகி திரு கனகராஜ், சிறுவன் அஜித் ஆண்டனி ஒளியேற்றுவார்கள். ஒளியேற்றி ஒளியின் மக்களாக வாழ்வதற்கு உறுதியேற்றிருக்கிற நாம் இந்த நவநாள் திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்மை நாம் ஆய்ந்து பார்ப்போம். கடவுள் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளெல்லாம் எண்ணி நன்றி செலுத்துவோம். அவர் நாம் வாழ வேண்டும் என்று எவற்றையெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறாரோ அவற்றையெல்லாம் நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்று ஆய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அவர் நாம் செய்ய வேண்டும் என்று பணித்த அந்த செயல்களை செய்யாமல் விட்டிருக்கிறோம் என்றால் அந்த குற்றங்களுக்காக மனம் வருந்துவோம்.
அவர் செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்திருக்கிற அந்த தீய செயல்களை ஒருவேளை செய்திருக்கிறோம் என்றால் அந்த குற்றங்களுக்காகவும் மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறித்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும்
எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியார்தம் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 10 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வந்தன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வந்தனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளிலிருந்து ஒன்று எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்தால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்டப்பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தன் வீட்டின் பெரியோர்கள் தரை நின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பம் இல்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நீதியையும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே, உமக்கு கீதம் இசைத்திடுவே, உமக்கு கீதம் இசைத்திடுவே. உமது அருளையும் நீதியையும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே, உமக்கு கீதம் இசைத்திடுவே, உமக்கு கீதம் இசைத்திடுவே. மாசற்ற வழியிலே கருத்தாய் நடந்திடுவே, மாசற்ற வழியிலே கருத்தாய் நடந்திடுவே.
இதயத்துடன் இல்லத்தில் வாழ்ந்திடுவேன். தூய இதயத்துடன் இல்லத்தில் வாழ்ந்திடுவேன். என்றும் நன்றி இதய நன்றி எங்கள் இறைவா உமக்கு நன்றி. என்றும் நன்றி இதய நன்றி எங்கள் இறைவா உமக்கு நன்றி. உமது அருளையும் நீதியையும் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே. உமக்கு கீதம் இசைத்திடுவேன். உமக்கு கீதம் இசைத்திடுவேன். நம்பிக்கைக்குரியவரை என்னோடு வாழச் செய்வேன். நம்பிக்கைக்குரியவரை என்னோடு வாழச் செய்வேன். பெரிய மனத்தோர்க்கு பணிவிடை புரிந்திடுவேன். பெரிய மனத்தோர்க்கு பணிவிடை புரிந்திடுவேன். என்றும் நன்றி இதய நன்றி எங்கள் இறைவா உமக்கு நன்றி. என்றும் நன்றி இதய நன்றி எங்கள் இறைவா உமக்கு நன்றி. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 அருள் வாக்குகள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்பு குழந்தைகளே, இளைஞர்களே, பெரியவர்களே, இன்று இந்த 3ஆம் திருநாள்
நவநாளில் திருப்பயண திருப்பலியை நன்முறையில் திருப்பலியில் பங்கேற்று ஈடுபட்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கோட்டூர் பங்கு கோட்டூர் இறை மக்களே, கிளைப்பங்குகளிலிருந்தெல்லாம் வருகை தந்து இந்த இடத்தை இன்னும் மென்மேலும் பலரும் வியக்கும் வண்ணம் போற்றும் வண்ணம் ஒரு புனித உயர் திருத்தலமாகவே உருவாக்க வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தோடு இதில் ஈடுபட்டு வந்து மன்றாடி கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில், இந்த புத்தாண்டின் முதல் மாதத்தின் இந்த நிறைவு நாளில், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிற இந்த தை மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை, புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இங்கு நம் எல்லாரோடும் இணைந்து நமக்காக மன்றாடி நற்செய்தியும் படித்து இன்று பாடப்பட்ட அந்த திருப்பாடல் 101 அந்த எழுத்தாளரும் இசைஞருமாக இங்கு இருக்கின்ற தந்தை நண்பர் குமார் ராஜா அவர்கள் சார்பிலும், நம் அன்பு பங்கு தந்தை அருமை தம்பி பாலன் அவர்கள் சார்பிலும், நம் திரு இருதய இயேசுவின் திரு இருதய அருள் அன்னையர் அனைவரின் சார்பிலும் இனிதே வழங்கி மகிழ்கிறேன். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக ஒரு கைவொலி எழுப்பி எல்லாரும் ஒரு வாழ்த்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். மிக்க மகிழ்ச்சி. இங்கே வண்டியில் இருந்து கீழே இறங்கிய உடனே மக்கள் பலரும் இங்கு வந்து புன்னகைத்து மிகச் சிறப்பான முறையில் வரவேற்று நல்ல நலம் உசாவி அதன் அடிப்படையிலே பல்வேறு செய்திகளையும் பகிர்ந்து கொண்ட அந்த நேரத்தை எண்ணி நான் மகிழ்கிறேன். ஆக 5 ஆண்டுகள் நம் பங்கில் இருந்த அந்த நேரத்தில் அங்கு சின்ன சின்ன வாண்டுகளாக இருந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிற்று என்று சொல்லி அங்கே வந்து நிற்கும்போது எனக்கு வியப்பாக இருந்தது. ஓஹோ என்று. அதை போன்று ஒரு நடுநிலை மக்களாக இருந்தவர்களெல்லாம் இப்போ தாத்தா பாட்டிகளாக மாறி இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. அதிலும் நம் பகுதியில் இங்கு இருக்கிற தமிழர்களையும் ஈழத் தமிழர்களையும் இணைத்து சந்திக்கின்ற அந்த வாய்ப்பும் கிடைத்ததை எண்ணி பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையில் இங்கு கடவுளுடைய அருள் நிறைவாக பொழியப்படுகிறது. இங்கு வந்த ஒவ்வொருவருமே நம்பிக்கையோடு பங்கேற்ற அந்த முறை, இந்த ஜெபத்திலெல்லாம் ஈடுபட்டு இங்கு ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம், அதோடு அந்த ஒருங்கிணைப்பு தன்மை, பாடல்கள் பாடுவதிலும் மன்றாடுவதிலும், சப்பரம் தூக்கி இங்கு வர வேண்டும், எங்கள் கையும் புனித அந்தோனியாரின் சப்பரத்தில் இருக்க வேண்டும், நாங்களும் தாங்க வேண்டும் இந்த சப்பரத்தை, எங்களையெல்லாம் தாங்குகிற அந்தோனியார், அவரை நாங்கள் தாங்குகிறோம் இந்த அடையாள முறையில் என்கிற வகையிலே அந்த சப்பர பவனில் பங்கேற்ற அந்த முறை, அதோடு அதை நேர்த்தியாகவே இந்த வளாகம் முழுவதுமே அந்த புனிதம் கமழ வேண்டும் என்பதற்காக எல்லாருமே அதில் நடந்து வந்த அந்த போக்கு இருக்கிறதே, இவையெல்லாம் மீச்சிறப்பு. அதோடு பாடல்களும் மிக இனிய குரலில் அருமையாக பாடினார்கள். எல்லாருமே ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த முறை சிறப்பு. நான் அழைப்புதலை பார்க்கிறேன். அதிலே காலையிலும் இங்கு திருப்பலி நடக்கிறது, அது நவநாள் திருப்பலி. மாலையிலும் திருப்பலி நடக்கிறது, அது திருப்பயண திருப்பலி என்றெல்லாம் இங்கு அடுக்கடுக்காக பல்வேறு ஆன்மீக செயல்பாடுகள், மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், ஈடுபடுத்த வேண்டும், ஈடுபாட்டோடு இருக்கிற மக்களையெல்லாம் தொடர்ந்து அதில் வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இங்கு திட்டமிட்டு இங்கு நடத்தப்படுகிற இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து பெருமகிழ்வு கொள்கின்றேன். அத்தகைய நிகழ்வுகளிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொது நிலையினர், அத்தகைய அந்த பணிகளுக்கெல்லாம் தங்களுடைய உடல் பொருள் ஆவை அத்தனையும் தருகிற நம் இயேசுவின் திரு இருதய துறவர அவை அருள் அன்னையர் அருள் தங்கைகள், இவர்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக ஒரு நீர்த்தியான திருத்தல தந்தையாக இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிற அருமையான அருள் பணியாளர் தம்பி பாலன், எல்லாரையுமே எண்ணி வியந்து போற்றி புகழ்ந்து உங்களுக்கு பாராட்டுகளை வழங்குகிறோம். எல்லாரும் என் சார்பாக ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்களேன். எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்து, பாராட்டு, நன்று, அருமை தொடரட்டும். இறையாட்சி என்பது இந்த வழிபாட்டிலேயே பார்க்கப்படுகின்ற ஒரு சிறப்பான உயரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆக திருப்பலி நிறைவிலே இங்கு நாம் சொல்லவிருக்கிறோம் அல்லது கேட்கவிருக்கிறோம், சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கிறது. இங்கே எந்த வகையான வேறுபாடும் இல்லை. ஜாதியோ மதமோ அல்லது பணமோ அல்லது வேறு வகையான அந்த ஊர் தன்மையோ எதுவுமே இல்லை. இங்கே எல்லாருமே நாங்கள் அந்தோனியாரை எங்கள் பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். எனவே தமிழகத்தில் பிறந்தாலும் சரி, தமிழ் ஈழத்தில் பிறந்தாலும் சரி, அல்லது இங்கு வந்து பிறந்தாலும் சரி, இங்கு நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வளாகத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று
நாங்கள் எல்லாரும் சமம் என்கிற அந்த சமத்துவ கோட்பாட்டை இந்த வழிபாட்டில் கூட உயரிய முறையில் வெளிப்படுத்துகிற அந்த மேன்மைத்தன்மை இருக்கிறதே, வாழ்க வாழ்க தொடரட்டும். ஆக இத்தகைய தன்மையெல்லாம் தொடரும் என்கிற நம்பிக்கையும் இங்கே இருக்கிறது. அதைத்தான் இந்த காலங்களில் நடந்து வருகிற அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து எண்ணி வியந்து போற்றி புகழ்கின்றேன். அங்கே வண்டியில் வந்து கொண்டிருந்த பொழுது பாலனை நான் தோளை தொட்டு ஒவ்வொரு முறை ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருந்தேன். ஏனென்றால் அதெல்லாம் உள்ளத்தின் நிறைவாக வெளிவந்த சொற்கள். காரணம், இப்படி ஒரு இளங்குரு இங்கு வர வேண்டும் என்றுதான் என் கனவு, என் எண்ணம். அது கடவுளுடைய அந்த திருவிழப்படி நடந்தேறியிருக்கிறது என்பதை குறித்து பெரிதும் மகிழ்கின்றேன். நாம் எல்லாருமே மகிழ்கிறோம். இத்தகைய தன்மை தொடர வேண்டும், தொடரும். அது நம் ஊருக்கும், இங்கு தாப்பாத்தி என்கிற இந்த ஊர், நம் பங்கிற்கும், இந்த கோட்டூர் என்கிற அந்த ஊர், இன்னும் நம் கிளைப்பங்குகளெல்லாம் இருக்கின்றன, வீரப்பட்டி, முத்தலாபுரம் என்கிற அந்த பகுதிகள், அதோடு ஈழ குடியிருப்பு, ஈழத்தமிழர் குடியிருப்பு, இங்கே இருக்கிற எல்லாருமே அங்கு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு இந்த திருத்தலம் ஒரு ஆன்மீக எழுச்சியையும் மக்கள் எல்லாருக்கும் ஆற்றலையும் வலிமையையும் தருகின்ற ஒரு இடமாக, ஒரு வீடாக அது திகழ வேண்டும், திகழும் என்கிற நம்பிக்கையும் இன்னும் அதிகமாக பிறக்கிறது. இன்றைக்கு நான் இங்கே திருப்பதிக்கு வருவதற்கு முன்னால் தந்தை மார்க் அவர்கள் தான் இந்த கோயிலை கட்டியவர்கள், அவர்கள் தான் இதனுடைய சிற்பி, அவர்கள்தான் இந்த பங்கினுடைய ஒரு உயரிய நெறியாளர். 9 ஆண்டுகள் இங்கு பணியாற்றி மக்களை, 2 வகையான மக்களையும், தமிழர்களையும் தமிழர்களையுமே இங்கு ஒருங்கிணைத்து அவர்களுடைய அந்த கற்பனை திறனோடு இங்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான கல்வி, கலை என்கிற வகைகளிலெல்லாம் இங்கு ஆற்றிய அந்த பணிகள், அவற்றையெல்லாம் நான் நினைவு கூர்ந்தேன். அண்ணே, திரிங்கால் இல்லத்திலேருந்து பேசுகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அதான் இன்றைக்கி இந்த நவநாள் அம்மா பார்த்தேன், கேள்விப்பட்டேன், அவங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நன்று. அவர்கள் சார்பிலும் நம் முன்னாள் பங்குத்தல் அனைவரின் சார்பிலும் இனிய வாழ்த்துக்களை நான் வழங்கி மகிழ்கின்றேன். அருமை அன்பு இதயங்களே, நெஞ்சங்களே, நீங்கள் தொடருங்கள், வாழ்த்துக்கள். உங்களால் இந்த பகுதியில் நடமாடுகிற மக்கள் எல்லாருமே வாழ்வு பெற வேண்டும், இறை ஆசீர் பெற வேண்டும். அது நடக்கும். இத்தகைய இடத்திலே ஒருமனப்பட்டு இங்கு இத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடி மன்றாடுகிறார்கள் என்றால் அது வீண் போகாது. நான் அனுப்புகிற மழையும் பனியும் இங்கு பயன் தராமல் எதுவுமே திரும்ப வீணாக வராது. அதை போன்று இந்த இல்லத்தில் நடமாடுகிற ஒவ்வொருவருமே விதைகளாக இங்கு வருகிறார்கள். அவர்கள் வீணாக ஏதோ செல்ல மாட்டார்கள். அவர்களுடைய இந்த உழைப்பு, இந்த முயற்சி, இந்த மன்றாட்டு அது வீணாகா என்பதை எல்லாமே இங்கே நம்முடைய நல் எண்ணங்கள் எல்லாம் எண்பித்து கொண்டிருக்கின்றன. எண்ணம் போல் வாழ்வு, நல் எண்ணம் போல் நல் வாழ்வு என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த வகையில் நம் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இந்த நேரத்தில் நான் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது இந்த இடத்தை பார்த்தேன். அப்போது ஒரு சிலருக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம போகி பண்டிகை கொண்டாடுவோம். அது எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா? பொங்கலுக்கு முந்தின நாள் இருக்கிற அழுக்குகள், கசடுகள் எல்லாவற்றையுமே எரித்து விட வேண்டும். அந்த கசடுகளிலெல்லாம் மிக மோசமான கசடு எது? அது ஜாதி. எனவே ஜாதி அரக்கன் என்று ஒருவரை அப்படியே பிடிச்சு கடகடவன ஒரு உருவப்பொம்மை இழுத்து இங்கே வந்து அங்கு ஒரு முழக்கம் விட்டு இங்கே எரிப்போம். இந்த இடத்தில் நாம் எரித்திருக்கிறோம். அதெல்லாம் சிறப்பு. ஏனென்றால் இங்கே எந்த பாகுபாடும் கிடையாது. இங்கே எவருமே இழிவுக்குரியவர்கள் அல்ல. அதேபோல் இங்கே எவருமே மேலாதிக்கம் செலுத்துவதற்கு உரிமை படைத்தவர்களும் அல்ல. எல்லாருமே சமமாக வாழ்வதற்கு தான் உரிமை படைத்தவர்கள். எனவேதான் இன்று இந்த முழக்கம் வைக்கப்படுகிறது. புனித அந்தோனியார் அவர் ஏழைகளை தாங்கியவர். ஆக எவரெல்லாம் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட நிலையில், விளிம்பு நிலையில், பாதுகாப்பற்ற நிலையில், மாண்பற்ற நிலையில் வாழ இயலுமா என்று தவித்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தாங்கி பிடிக்கிற ஒரு பாதுகாவலர் புனித அந்தோனியார். இந்த அழைப்புதலை நான் பார்க்க இது ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. அதில் உள்ள அந்த தலைப்பு எல்லாமே ஒரு சொல் திரும்ப வரும். என்ன சொல்? ஒன்று அந்தோனியார், புனித அந்தோனியாருங்கிறது திரும்ப வருது. அதோடு வேறு என்னது வருதுமா? தாங்கியவர் இல்லையா? தாங்கியவருடைய வேர் சொல் தாங்கின்னா என்ன? தாங்கி, இதற்கு பெயரும் ஒரு தாங்கி தான். இந்த ஒலி வாங்கி தாங்குகிற ஒன்று இது தாங்கி. அதோடு தண்ணீர் தாங்கி, அதான் தண்ணீர் தொட்டி மேலே ஏற்றுறோமே, அந்த தாங்கியிலிருந்து தான் ஆங்கில சொல் என்ன வந்திருக்குது? டேங்க்கு. டாங்கி டேங்க்கு. இப்படி தமிழிலிருந்து சில ஆங்கில சொற்கள் வந்திருக்கின்றன. இன்னும் வேற ஒன்று சொல்லுவாங்க, தரன்னு பிடிச்சி இழுத்தல், அதுலேருந்து டேர், கிழித்தல் அப்படிலாம் வந்திருக்குங்கிறாங்க. அது மாதிரி இந்த என்னது பஞ்சு, நம்ம பஞ்சுன்னு இருக்குல்ல, பஞ்சு மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, அதான் ஸ்பாஞ்ச்.
இப்படி பலவும் தமிழிலிருந்தே வந்திருக்கு. அதனால தான் உலக மொழிகளின் தாய் தமிழ் என்றெல்லாம் இங்கு ஏதோ வேடிக்கைக்காக சொல்லவில்லை, அது உண்மை, அறிவியல் பூர்வமாக இங்கு சொல்கிறோம் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிறோம். அத்தகைய அந்த உணர்வுகளை எல்லாமே மீண்டும் நீங்கள் அசை போடுகிறீர்கள். ஒரு காலத்தில் இத்தகைய அந்த மேன்மைமிக்க தத்துவங்கள், கொள்கைகள் இவெல்லாம் இங்கு நடமாடின, அதுவும் தொடர்ந்து நடமாடும் என்கிற நம்பிக்கையிலெல்லாம் இங்கு உங்களோடு இணைந்து இந்த விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம் தந்தை பாலனுக்கும் இனிய நன்றியை நான் செலுத்திக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு, இதை எப்படி நாம் தொடங்கலாம் என்று அப்படியே சிந்தித்து கொண்டுகின்ற பொழுது எனக்கு இந்த 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் போல தோன்றிச்சுது. புனித அந்தோனியார் 36ஆம் அகவையில் தன் உயிரை ஈகம் செய்தார், அப்படிதானா? 36. இந்த ஆண்டு 26ஆம் ஆண்டு, 2026ஆம் ஆண்டு. இந்த நாளிலே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று அன்போடு இந்த பீடத்திலிருந்து வாழ்த்துவதற்கு உரிய எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் 36, 26, 16 அப்படின்னா 6, அந்த 6 கருத்துக்களை சொல்லி அது ஒரு 6 கல் தொட்டிகள் போன்று சொல்லி நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். நன்று. ஆக அந்த 6 கருத்துகள் என்னவாக இருக்கும் இந்த தலைப்பை தழுவி என்று நாம் சிந்திப்பதற்கு உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். புனித அந்தோனியார் ஏழைகளை தாங்கியவர். ஏழைகளை தாங்கியவர் எப்படி தாங்கினார்? ஒருவேளை இந்த 6 செய்திகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது அது வலிமை பெறலாம். ஆக முதல் கருத்தாக, ஏழை, உழைக்கும் வர்க்கம் பெரும்பாலும் ஏழைகளாக இருக்கிறார்கள். அடிக்கிற வெயிலையெல்லாம் முதுகில் சுமந்து கொண்டு உழைக்கிறவர்கள், கடலில் மீன் பிடிக்கிறவர்கள், வயலில் உழவு தொழில் செய்கிறவர்கள், கட்டடத்தில் உயரே நின்று வேலை பார்க்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே தங்கள் வேர்வையை சிந்தி அதன் மூலமாக ஈகம் செய்து உழைத்து, அந்த உழைப்பு நேரத்திலே உயிர் கூட பாதுகாப்பாக இருக்குமா இல்லையா என்றெல்லாம் எண்ண முடியாது, கீழே இறங்கி வந்தால்தான் வாழ்வு என்கிற நிலையிலெல்லாம் இருக்கிற அந்த உழைக்கும் மக்கள், அவர்கள் ஏழைகள். அடிப்படையில் ஏழைகள். ஏழைகள் என்றால் இறைவனை சார்ந்தே வாழ்கின்ற ஒரு இனம், அவர்கள்தான் ஏழைகள். ஆக இந்த ஏழைகளை குறித்து தான் இயேசு சொல்கிறார், ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு உரியது. ஏழைகள். ஆக அத்தகைய அந்த ஏழ்மை தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை இயேசுவின் அந்த அறநெறி வழியில் நின்று தன் வாழ்நாளெல்லாம் ஒரு கொள்கையாகவே ஏற்று தாங்கி பிடித்தவர் நம் பாதுகாவலர் அந்தோனியார். அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உயர மாடியில் நின்று வெளியில் வேலை செய்தவருக்கு ஒரு தொழிலாளர் திடீரென கீழே விழுகிறார். அப்படி விழுகின்ற பொழுது அந்தோனியார் அந்த நேரத்தில் அந்த பக்கத்தில் நடந்து செல்கிறார். பார்க்கிறார், நில் அப்படிங்கிறார், அவ்வளோதான். உடனே அந்த உழைப்பாளர் என்ன செய்கிறார்? அந்த ஏழை அப்படி நிற்கிறார், அந்தரத்தில் நிற்கிறார். ஆனால் என்ன, அன்றைக்கு அவருக்கு அந்த புதுமை செய்வதற்கு உரிமை இல்லை. அது எத்தனை, ஒரு நாளைக்கு 13 புதுமை தான் செய்யணுமாமோ, அப்படி ஏதோ ஒரு ஒழுங்கு இருந்தது. அந்த ஒழுங்குக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆக அந்த கீழ்ப்படிதல் காரணமாக அவர் என்ன செய்கிறார்? பார்க்குறார், நிற்கிறார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்யலை. அவர் பாட்டுக்கு அவருடைய இடத்துக்கு போயிடுறார். அங்கே போனவுடனே எங்கள் மக்களெல்லாம் திரண்டு அங்கே வர்றாங்க அவங்களுடைய தங்கும் இடத்துக்கு. அப்போது வந்த உடனே அந்தோனியாரை தேடுறாங்க. அங்கே பிறகு இல்ல தலைவர், என்னாச்சு கூட்டம் வந்திருக்கீங்களே? என்ன? அதான் அந்தோனியார் வந்தார், அங்கே ஒருத்தர் கீழே விழுந்தார், அப்படி நில்லுன்னு சொல்கிறார், அப்படி அந்த இடத்துல நிற்கிறாரு, அவரை கூப்பிட்டு திரும்ப ஏதாவது செய்ய வைக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போது பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் கடைசியில் அந்த தலைவர் அந்தோனியாருக்கு ஒரு இசைவு கொடுத்துறார். சரிப்பா, அப்போ இன்றைக்கு நீ கூட ஒரு புதுமை செஞ்சிக்க, ஒன்றும் சிக்கல் இல்லை என்றவுடன் திரும்ப அங்கே வந்து அந்த உழைப்பாளர் பாருங்கள் அவருடைய தன்மை. சரி நீ மேலே போ அல்ல கீழே வா அப்படி சொல்லலை. அந்த உழைப்பாளர்கிட்ட அந்த ஏழையை மதிக்கிற அந்த தன்மை. அதான் இயேசு ஏழைகளை மதிப்பதனால் தான் கையில் சாட்டை எடுத்தார். யாருக்கு எதிராக? நாம் பார்க்கிறோம், எருசலேம் கோயிலிலே ஏழைகளுக்கென்று சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த இடங்களில் ஏழைகள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு இடம் கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்தில் தான் அங்கு வணிகர்கள் வணிகம் செய்து லாபம் தேடினார். அதுவும் ஏழைகளை சுரண்டுகின்ற அந்த ஒரு தன்மை செயல். அப்படிப்பட்ட நிலையில் தான் இயேசு கையில் சாட்டையை எடுக்கிறார். அது ஏதோ கோபத்தினால செய்யலை, மாறாக அறத்தினால் செய்கிறார். காரணம், ஏழைகள் அங்கு பாதிக்கப்படுகிறார். அவருடைய உரிமை இங்கு மீறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு எவருடைய உரிமை மீறுவதில்லை. ஒரு சாதாரண கல் என்றாலும் கூட அந்த கல்லின் உரிமையும் அவர் மீற மாட்டார். அதுக்கான சான்று என்ன? அந்த சோதனை 40 நாட்கள் தவம் இருந்து அப்படியே பசியாக இருக்கிறதே சாத்தான் சோதிக்குது. என்ன சொல்லுது? அந்த கற்களையெல்லாம் அப்பமாக மாற்றி நீ சாப்பிடு. ஏசு அப்படி சாப்பிட்டாரா? இல்லையே. ஏன் சாப்பிடலை? கல்லாக இருக்க வேண்டும். எனக்கு பசிக்குதுங்கிறதுக்காக அந்த கல்லை நான் உணவை மாற்றலாமா?
எந்த ஒரு மனிதரையும் எனக்காக நான் பயன்படுத்தலாமா? அது கூடாது. அப்போ ஏழையை, இறைவனை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற அந்த ஏழையை எவரும் எப்படியும் பயன்படுத்தலாமா? கூடாது. அதை தான் புதுமை செய்கிற நேரத்திலும் கூட அங்கு கொண்டு வருகிறார் பாருங்கள். எனவே தான் அவரிடம் கேட்கிறார், ஐயா நீங்கள் எப்படி வேலை செய்கிறதுக்கு மேலே போகணுமா அல்லது ஓய்வெடுக்கிறதுக்கு கீழே வரணுமா? உடனே அவர் சொல்கிறார், நான் மேலே போய் வேலை செய்யணும் அப்படின்னே. சரி மேலே செல்க. அவர் போகிறார் மேலே. இப்படி ஏழையை தாங்கி பிடிக்கிற ஒரு மாமனிதர், உழைக்கும் வர்க்கம், அந்த ஏழையாக இருக்கிற அவர்கள் நம்பிக்கையோடு வாழ்வது. புதுமை என்பதே நம்பிக்கையை விதைக்கின்ற ஒரு தளம். புதுமை என்பது ஏதோ ஒரு அதிசயமாக ஒன்று நடக்கிறது என்பதாக மட்டும் சுருக்கிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட புதுமைகள் நடப்பது எதற்காக? அதை பார்க்கிற மக்கள் எல்லாருக்குமே இறைவன் மீது கூடுதலான நம்பிக்கை வளர்வதற்காக. அந்த மூட நம்பிக்கையை அந்த நம்பிக்கையை மூட நம்பிக்கையாக மாற்றுவதற்கு இங்கு பல உத்திகள் நடக்கின்றன. அது கூட கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், அவ்வளோதான். அது நடக்கும். உரிய நேரத்தில் நடந்தால் இயேசுக்கு நன்றி, கொஞ்சம் தாமதம் நடந்தால் இயேசுக்கு புகழ், அவ்வளவுதான். இத்தகைய அந்த தன்மையோடு வாழ்வதற்கு அந்தோனியார் வழிகாட்டுகிறார். அந்த வகையில் முதல் தாங்கி இந்த உழைக்கும் வர்க்கத்தை, ஏழையை நேரடியாகவே புதுமைகள் வழியாக தாங்குகின்ற ஒரு தன்மை. இப்படி பல புதுமைகள் இருக்கும். அதை நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். அதை இன்னும் தொடர்ந்து படிக்கலாம், வரலாற்றை புரட்டி பார்க்கலாம். நன்று. இது முதல் கருத்து, இது முதல் கல்தொட்டி. இரண்டாவதாக அந்தோனியார் இந்த ஏழைகள் தொடர்பாக அப்படி சிந்திக்கையில், ஏழைகள் ஏதோ ஒரு வகையில் மயக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளெல்லாம் திறக்கப்பட்டு உழைக்கின்ற வர்க்கம் எல்லாம் அந்த டாஸ்மாக் கடையில் போய் குடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க பாருங்கள். இது ஒரு வகையான முடக்கம். இது அவர்களை சிந்திக்க விடாமல் தடுக்கின்ற ஒரு தடுப்பு வேலி. அது மட்டுமல்ல, அவர்களுடைய உடலையும் குடும்பத்தையும் சிதைக்கிற ஒரு தன்மை. நீ வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது, அப்படியே முடங்கி கிட என்கிற ஒரு சூழ்ச்சி. இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதைத்தான் கையில் அலைபேசி அதை கொடுக்குறான், அதுக்கு பல சலுகைகள் கூட கொடுக்குறான். எப்படியும் திறந்து விட, நீ மாணவனாலும் சரி மாணவியாக இருந்தாலும் சரி நீயும் பார்க்கலாம். ஏன் ஒரு மாணவனாக மாணவியாக இருந்து அவன் அங்கே தொடுகின்ற பொழுது உனக்கு இது கிடையாது, நீ மாணவன் என்று ஏன் சொல்ல முடியாது? சொல்ல வைக்க மாட்டானுங்க. ஏன்னா எல்லாரையுமே மயக்கணும், நீ மயங்கி கிட. வேறு எதையுமே நீதியாக அல்லது நேர்மையாக விடுதலை பூர்வமாக புரட்சிகரமாக நீ சிந்திக்கக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சி போன்றுதான் அந்த காலத்திலும், அந்தோனியார் வாழ்ந்த காலத்திலும் அங்கே நடந்தது. மந்திரவாதிகள் ஆக அந்தோனியார் போதித்து கொண்டிருக்கிறார். அப்படி போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மக்களை மடைமாற்றம் செய்கிறாங்க. அங்கே ஒரு மந்திரவாதி பெரிய புதுமையான பல செய்திகளை செய்துட்டு இருக்கிறான். இதை பார்த்தவுடன் அந்த மக்கள் எல்லாம் மனங்கள் அப்படி மயங்கி போய் அந்த மந்திரவாதியை தேடி போகிறது. இந்த புதுமை உருளை கேட்டிருப்பீங்க. அப்படி அங்கே போகிறாங்க. அந்தோனியார் இங்கே சாதாரணமாக நிற்கிறார். கற்பனை பண்ணி பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு மந்திரவாதி அங்கே வர்றாராம். ஒன்று இங்கே இருக்கிற எல்லாருமே போயிட்டீங்க, இங்கே பாலனும் தந்தை குமார் இருக்காங்க, நாங்கள் உரையாற்றிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்? இதான் நிலை. அப்படிப்பட்ட நிலை. அந்தோனியார் அங்கே தனியாக நிற்கிறார், பாவம். அப்போது மக்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க. அப்போ தான் அவர் அறியவர்கள் அங்கே ஏதோ ஒரு மந்திரவாதி செய்யிட்டுருக்கன்ட்டு. இப்போ என்ன செய்வார்? உடனே அவர் அங்கு அருகில் இருந்த கடற்கரைக்கு செல்கிறார். அங்கு சென்று அங்குதான் அந்த பாடல், துள்ளி வரும் மீன்களே சொல்லும் மொழி கேளீரோ, அப்படி பாடுவார். அந்தோனியார் படத்தில் வரும் பார்த்தீங்களா? அப்போது அங்கே துள்ளி வருகிற மீன்களெல்லாம் அப்படி நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது என்னவென்று சொல்வது? இந்த மீன்கள் அந்தோனியார் சொன்ன உடனே இயல்பாக இயற்கையாக கேட்கிறது. இது எங்கிருந்து நடந்தது? இன்றைக்கு நற்செய்தி நாம் படிக்க கேட்டோமே, அந்த நற்செய்தியில் அந்த சீடர்கள் எல்லாரும் இதை பார்க்கிறவர்கள் வியக்கிறாங்க. எப்படி வியக்கிறாங்க? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இது எப்படி? அப்படி வியப்பு. ஏன் இயேசுவுக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகின்றன? இயேசு அந்த காற்றையும் கடலையும் நம்புகிறார், அந்த காற்றையும் கடலையும் மதிக்கிறார், அந்த காற்றையும் கடலையும் அன்பு செய்கிறார், இயற்கை அன்பு செய்கிறார். அதனால தான் அங்கு புயல் அடிக்குது, கடல் கொண்டு வருது, இவர் தலையணை வச்சுக்கிட்டு படுக்கிற மாதிரி படுத்திருக்கிறாரு. ஏன்னா தாயின் மடியில் படுத்திருப்பதும் அந்த இயற்கையின் மடியில் படுத்திருக்கிறார் இயேசு. அத்தகைய ஒரு இணைப்பு. அதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இந்த உலகத்தில் மனிதர்கள் இயற்கையிலிருந்து அப்படியே அந்நியப்பட்டு நிற்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு நிலநடுக்கம் வரும்போது தெரிய மாட்டேங்குது. ஆனால் கட்டி போடப்படாத எந்த விலங்குமே நிலநடுக்கத்தில் சாகா. அது நமக்கு தெரியும் தானே? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், 12 மணி நேரத்துக்கு முன்னாலேயோ 24 மணி நேரத்துக்கு முன்னாலே அதுக்கு தெரியும் இங்கே இந்த இடத்துல நிலநடுக்கம் வரப்போகுது. உடனே அந்த இடத்துல இருக்கிற விலங்குகள், பறவை எல்லாம் பறந்து ஓடும் வேறு எங்கேயாவது. காரணம், இந்த நிலத்தோடு, இந்த மண்ணோடு, இந்த இயற்கையோடு ஒட்டி உறவாடுகின்ற அந்த மேன்மை, அந்த உறவு, அதில் விரிசல் இல்லை. அவர்கள் இணைந்தே நிற்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் ஐயகோ அவங்க விரிசல் பட்டு நிற்கிறாங்க.
அந்த வகையில் தான் இயேசுவுக்கும் இயற்கைக்கும் எந்த பிளவும் இல்லை, எந்த முரணும் இல்லை, எந்த பகையும் இல்லை. அவங்க நட்புறவாடுறாங்க, தாயும் பிள்ளையும் போல அங்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில் தான் ஏய் காற்று கடல் அமைதியாக இருப்பா அப்படின்னு எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த தன்மையில் தான் இங்கு அந்தோனியார் இயற்கையை அன்பு செய்கிறவராக இருந்ததனால் அங்கு மீன்கள் அப்படியே வந்து கேட்கின்றன, செவி மடுக்கின்றன. இதையெல்லாம் பார்த்தவுடன் அங்கு மந்திரவாதி செய்கிற மந்திரத்தை விடவும் இது பெரிய வியப்பாக இருக்குது. இது மக்கள் எல்லாம் அங்கே வர்றாங்க. பிறகு அவர்களுக்கு போதிக்கிறார் என்பதெல்லாம். ஆக தான் நேரடியாக புதுமை செய்து அதன் அடித்தளத்தில் அந்த ஏழை உழைப்பாளியை காப்பாற்றியது போன்று ஏழைகளை தாங்கி பிடிக்கின்ற அந்த அணுகுமுறை ஒன்று. இரண்டாவதாக புதுமையான தன்மையிலும் தன்னுடைய அந்த சிறப்பு புதுமை படைப்பாற்றல் வழியாக கற்பனையின் அடிப்படையில் கடவுளோடு தூயாவோடு ஒன்றித்திருந்து அங்கு புதுமையான நிகழ்வுகளை அவர் செய்கிறார். அதன் விளைவாக அங்கு மயங்கி கிடக்கிற மக்கள் எல்லாம் உயிர் பெற்றவர்களாக இங்கு திரும்ப வருகிறார்கள். அதன் மூலமாக அங்கு இருந்த அந்த உழைக்கும் மக்கள், ஏழைகள், இவர்களெல்லாம் காப்பாற்றுகிறார், தாங்கி பிடிக்கிறார். அவர்கள் அழிந்து போக விடவில்லை, அவர்கள் சிதைந்து போக அனுமதிக்கவில்லை. அவர்களை தாங்கி பிடிக்கிற ஒரு மாபெரும் மனிதராக புனித அந்தோனியார் திகழ்கிறார் என்பது இரண்டாம் கல் தொட்டி. மூன்றாம் கல் தொட்டி என்னவாக இருக்கலாம்? அந்தோனியார் அவருடைய அந்த செல்லும் இடங்களிலெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே நோய்களையெல்லாம் நலமாக்குகிறார். யாருக்கு இந்த நோய்களை நலமாக்குகின்ற வலிமை இருக்கும்? ஒருவேளை பணம் படைத்தவர்களுக்கு அதற்குரிய சிகிச்சை கிடைக்கிற இடத்தில் போய் அதை பெறுவார்கள், செய்வார்கள். ஆனால் ஏழைகளுக்கு அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். அந்த நன்மையினால் அதிக பயன் பெற்றவர்கள் யாவர்? ஏழைகள். அந்த வரிசையில் தான் அந்த வாரிசாக புனித அந்தோனியார் செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்கிறாரோ அந்த நன்மை என்பது அது நலம் தருகிற நன்மையாகவும் இருக்கிறது. அத்தகைய அந்த நலத்தை ஆண்டவரிடம் அங்கு பரிந்து பேசி இங்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். அந்த நோயாளர்களாக இருக்கிறவர்கள் பெரும்பாலும் யாவர்? ஏழைகள். ஆக அவருடைய அந்த பணி வாழ்வில், பணி திட்டத்தில் இங்கு ஏழைகள் எல்லாருமே நலம் பெற்று வாழ வேண்டும். 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்று வாழ்த்துகிறோமே, அந்த வாழ்த்தில் முதல் கருத்தே நலவாழ்வு பெற்று பெருவாழ் வாழ்க. இது ஏதோ வாய் சொல்லால் சொல்வது மட்டுமல்ல, அதை செய்து காட்டுகிறார் அந்தோனியார். அப்படி செய்வதன் மூலமாக அவர் யாரை தாங்கி பிடிக்கிறார்? அதிகமாக ஏழைகளை. அந்த ஏழைகள் எல்லாம் வாழ்வு பெற்றார்கள். அவரை நம்பி வந்திருக்கிற ஏழைகளாக இருக்கிற நாம் எல்லாரும், உழைக்கும் மக்களாக இருக்கிற நாம் எல்லாரும், கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் எல்லாரும் இங்கு நலமாக வாழ்வதற்குரிய வாய்ப்பு சூழலை அவர் இங்கு உருவாக்கி தருகிறார். கடவுளுக்கு நன்றி. அதை போன்று இப்போ 3 கல் தொட்டி முடிஞ்சிட்டு 4ஆம் கல் தொட்டி என்னவாக இருக்கும்? நோய் என்றால் உடனே அடுத்தது என்ன வருமா? நோய் மாதிரி ஒன்று. தாய் நல்லவங்க, நோய் அது தேவையில்லாது. அப்போ நோய் போன்று தேவையில்லாத ஒன்று என்னது? 2 எழுத்து தான். பேயை ஓட்டியவர். அதாவது ஒரு பாட்டு அண்மையில் அங்கே செல்வரத்ன தந்தை இசையமைச்சாங்க. நான் ஒரு இது எழுத்து கொடுத்தேன். அதில் இந்த வரி இப்படி வரும், பார்த்துடுங்க. எப்படின்னா, நன்னாக்கு அழியாத புதுமை புனிதரே, பொய் தப்பறையிலின் சம்மட்டியே அந்தோனியாரே, அப்படி வரும். அதில் தான் ஒரு சரணம் இப்படி வருது. அந்த பாட்டு லேசா பாடிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வகையில் இதில் அந்த புதுமைகளை எல்லாம் ஒட்டி அப்படி வர்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா, வணங்காத கழுத்துடைய மாந்தர் நடுவிலே நற்கருணையை கழுதை வணங்க காண செய்தவரே, ஆட்டம் காட்டும் பேய்களை சிலுவை காட்டியே ஓட்டம் காண செய்திடும் வழிகாட்டியே, தூய உள்ளம் கொண்டு பேறு பெற்றவரே, குழந்தை இயேசுவையே ஏந்தி நின்றவரே, அன்பு கட்டளையை கடைப்பிடித்து இறை திட்டம் நிறைவேற்றி மனம் மாறிட உயர்ந்தோங்கிட கற்று தந்தவரே. நன்னாக்கு அப்படி போகும் பார்த்துருங்க. அதில் ஒரு கருத்து, பேய்களை ஓட்டியவர். பேய்களை ஓட்டுதலிலும் அங்கே என்ன இருக்கிறது? ஏழைகள் தான். ஆக ஒருவேளை வசதி படைத்தவர்களுக்கு இத்தகைய ஒரு துயர் வருகிறது என்றாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள், அல்லது மறைப்பதற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏழைகளுக்கு எதுவுமே இல்லை, பாவம்தான். எனவே தான் நாம் பார்க்குறோம், புளியம்பட்டி அல்லது அந்த உவரி இந்த மாதிரி இடங்களில்
பெரும்பாலும் பேய் பிடித்து அங்கே ஆடுகிறவர்களாக இருக்கிறவர்கள் பெரும்பாலும் ஏழைகள் தான். அதிலும் தங்களுடைய உரிமையை எடுத்துச் சொல்வதற்கு வாய்ப்பு இழந்து நிற்கிற ஏழைகள், அவர்களிலும் பெண்கள் தான் ஏழைகள் வரிசையில் ஒரு முதல் இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஏழைகள் வாழ்வு பெற வேண்டும் என்கின்ற வகையில் அந்தோனியார் இந்த பேய்களை ஓட்டுகிறார். பேய்களை ஓட்டுதல் என்பது அங்கு இறையாட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை இயேசு செய்தார், இயேசு செய்த இவர் தொடர்கிறார் என்பது இருக்கிறது. அதோடு இதை ஏன் முதன்மையான ஒரு பணியாக செய்கிறார் ஏனென்றால் இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுபவர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த ஏழைகள், மீட்படைய முடியாத தன்மையில் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் ஏழைகள். அதனால் ஏழைகளை தாங்கி பிடிப்பதற்காக இந்த பேய்களை ஓட்டுகின்ற பணியையும் அவர் செய்திருக்கிறார் என்பது 4ஆம் கல்தொட்டி என்று நாம் அறிகிறோம். அப்படின்னா 5ஆம் கல்தொட்டி என்னது? அது ஒரு புரட்சிகரமான ஒரு தன்மை. அந்தோனியார், அதாவது அந்த காலத்தில் நமக்கு பெரும்பாலும் அந்த புதுமை, ஒருவேளை அந்த மன்றாட்டு மாலை அது வருதான்னு தெரியல, அன்றைக்கி கவனிக்கலை. ஒரு சிலதை கவனித்தேன், பலதை கவனிக்கலை. இது வருதா? அதாவது வட்டிக்கு கடன் கொடுத்து அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்திய அந்த பெரும் பணக்காரர்கள் ஏழை எளியவர்களை சுரண்டி வந்திருக்கிறார்கள், அல்லது ஏழை எளியவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாததில் அப்படியே வீழ்ந்து கிடந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்தோனியார் அங்கு சும்மா இருக்கவில்லை. அவர் ஏதோ மன்றாடுகிறவர் அல்லது புதுமை செய்கிறவர் என்பது மட்டுமல்ல, அவர் குரல் கொடுக்கிறார், அரசிடம் குரல் கொடுக்கிறார். இங்கு ஏழை எளியவர்கள், உழைக்கும் மக்கள் இங்கு இந்த வட்டியினால் துன்பப்பட்டு துயரடைந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு முடியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் அதற்கான மாற்று ஏற்பாடு செய்தாக வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார். ஆக இங்குதான் ஆஸ்கா ரொமேரோ, அவர் இப்பொழுது புனிதராகிவிட்டார். அந்த புனித ஆஸ்கா ரொமேரோ சொல்கிற அந்த கூற்றை நாம் நினைவில் வைத்தாக வேண்டும். என்ன சொல்கிறார் அவர்? பக்தி என்பது கண்களை மூடி ஜெபிப்பது மட்டுமல்ல, கண்களையே குருடாக்குகின்ற அளவுக்கு நடக்கின்ற சமூக கொடுமைகளை எதிர்த்து போராடுவதும் பக்தியே. அதை அந்தோனியார் அன்றே செய்து காட்டியிருக்கிறார். ஆக ஏழைகளுக்காக நான் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லிக்கொண்டு அமைதியாக போவது மட்டுமல்ல, அல்லது ஏழைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு சில உதவிகளை செய்வோம் என்று மட்டுமல்ல, அந்த ஏழைகளுக்கு நடக்கின்ற அநீதியை எதிர்த்து இங்கு குரல் கொடுத்து அதன் மூலமாக அந்த அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டுகின்ற வேட்கை, அந்த விடுதலை உணர்வு, அதை அந்தோனியார் செய்கிறார். பார்க்கிறதுக்கு ஒரு பஞ்சு போன்ற முகம், தலையில் முடி கூட இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மென்மையான ஒரு ஆளாக இருக்கிறார். ஆனால் அவர் போராளி. அந்தோனியார் பேயை எதிர்த்த போராளி மட்டுமல்ல, இந்த சமூக கொடுமையை எதிர்த்து நிற்கிற ஒரு போராளியும் அங்கு நிற்கிறார் என்று நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த வட்டிக்கு கடன் பெற்று அதன் மூலமாக தொடர்ந்து கடனாளிகளாகவே இருக்கிறவர்கள், அதான் அமர்த்தியா சென் என்கிற ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளியல் வல்லுனர், அவர் இந்திய நாட்டை சார்ந்தவர் தான், வட பகுதியில் உள்ளவர். அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். ஓர் ஏழையாக இருப்பதற்கு அடிப்படை காரணமே அவர் ஏழையாக இருப்பது தான். ஓர் ஏழை நாடாக இருப்பதற்கு அடிப்படை காரணமே அது ஏழை நாடாக இருப்பது தான். இப்படி ஒரு தத்துவத்தை கொடுக்குறார். ஏன் ஏழையாக இருக்கிறாங்க? காரணம் அவங்க ஏழை, அவ்வளோதான். ஏன் பணக்காரங்கள உயர்ந்துட்டு இருக்காங்க? காரணம் அவங்க பணக்காரங்க, இவ்வளோதான். இதான் தத்துவம். அப்படிப்பட்ட நிலையில்தான் இங்கு அந்தோனியார், இந்த ஏழைகள் ஏற்கனவே ஏழைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் பன்மடங்கு ஏழைகளாக மாறுவதற்கு இந்த வட்டிக்கு கடன் என்பது அங்கு ஒரு செய்தியாக வந்து இருக்கிறது. அதை எதிர்த்து போராடி அதன் மூலமாக ஏழைகளை தாங்கி பிடிக்கிற ஒரு வல்லுநராக அந்தோனியார் இருக்கிறார் என்பது இந்த 5ஆம் கல்தொட்டியில் நாம் அறிகிற ஒரு செய்தி. நிறைவாக அந்த 6ஆம் கல்தொட்டி என்னது? அது வேறு ஒன்றுமில்லை, இந்த ஏழையர் வரிசையில் வருகிறவர்கள், அவர்கள் பெண்கள், சிறுவர்கள், பாவிகள், இவர்களெல்லாம் விவிலிய ஏழைகளாக என்றெல்லாம் நாம் அறிந்து வருகிறோம். நோயாளர்கள், அவர்களோடு இன்று நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு சொல்வாரே, நீங்கள் உங்களை அன்பு செய்வது போன்று பிறரை அன்பு செய்யுங்கள். இந்த பிறர் என்பது யார்? பிறர் என்பவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மட்டுமல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற விலங்குகளும் பறவைகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் எல்லாம் தான் பிறர். இந்த பிறரை அன்பு, பல நேரங்களிலே இந்த கட்டளையை மறந்து விடுகிறார்கள். எனவே 3ஆம் ஒரு கட்டளை உருவாக்க வேண்டுமோ என்று தோன்றுகிறது. கடவுளை முதன்மையாக அன்பு செய்ய வேண்டும், அதை போன்று பிறரை அன்பு செய்ய வேண்டும், அதாவது மனிதர்களை. அதோடு
இங்கு இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தையும் அன்பு செய்து 3ஆம் கட்டளை வலிந்து கொடுக்க வேண்டி இருக்கிறதோ? ஏனென்றால் இந்த பிறர் என்கிற அந்த 2ஆம் கட்டளைக்குள் இதை மறந்து விடுகிறார்கள். அந்தோனியார் இந்த ஏழையாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை உயிரினங்களையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் அந்த உயிரினங்கள் எல்லாம் இவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகின்றன. அதற்கு ஒரு சான்று தான் இவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போக வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த தன் மகனை அந்தோனியார் அவர்தம் அப்பா மார்ட்டின் அவர் என்ன சொல்கிறார், மகனே இன்றைக்கி நீ வயலில் போய் அந்த சில்லை விரட்டுறது, நம்ம விரட்டுவாங்கல்ல, இந்த சிட்டுக்குருவிகள்லாம் அந்த கதிர்களெல்லாம் கொய்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டு ஏதாவது தட்டிக்கிட்டு அடித்து அப்படி விரட்டுவாங்க. அந்த வேலையை நீ செய்யணும். நம்ம அப்பா நான் ஒரு இடத்துக்கு போண்டிருக்கு. அப்போது அந்தோனியாருக்கு அப்பாவின் சொல்லையும் தட்ட முடியல, அதே நேரத்தில் திருப்பலிக்கு போகணும், அங்கேயும் போகாமல் இருக்க முடியல. அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, காலையில் அங்கே மணிலாம் அடிக்குது, இப்போ வருகை பாட்டு பாட போகிறாங்க, இதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி அங்கே வயல் வெளியில் அவங்க நிற்கிற அந்த தோட்டத்தில் மேய வந்த அந்த பறவைகளெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, தயவுசெய்து நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் கொஞ்சம் இந்த அறைக்குள்ளே நீங்கள் போயிட முடியுமா, நான் பூட்டிகிட்டு போயிடுறேன், அப்புறம் திரும்ப வந்தோடனே நான் திறந்து விட்டு திரும்ப அவரே அடித்து விரட்டுவார். ஆனால் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை, இந்த பேச்சுவார்த்தைக்கு அந்த குருவிகளெல்லாம் கீழ்ப்படுகின்றன. எனவே கதவை திறக்கிறாரு, அந்த அவங்களுடைய எந்திர கதவு, அந்த எந்திர அறை கதவை திறக்கிறாரு, உள்ளே எல்லாம் போகுது, இவர் பூட்டுறாரு, பூட்டிட்டு அங்கே திருப்பலி போயாச்சு. அவர் மார்ட்டின் அந்தோனியாருடைய அப்பா வர்றாங்க, வந்தாங்க, மகனை காணலை, போயிட்டான், கோயிலுக்கு போயிட்டான், நான் சொல்லாமல் கீழ்ப்படியிலையா அப்படி கோபமாக இருக்கிறார். ஆனால் அங்கே ஒரு குருவியும் காணலை. அப்புறம் அந்தோனியார் கொஞ்சம் பயந்துக்கிட்டே வர்றாரு, இங்கே பார்க்குறாரு, குருவிகளெல்லாம் உள்ளுக்க தான் கிடக்குது, எல்லாம் பூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது அப்பா அவரை பார்த்து, என்ன மகனே என்ன நடக்குது? இல்லைப்பா, அதான் மணி அடிச்சுது, நான் திருப்பலி போகணுன்னு நினச்சேன், அப்போ நான் பறவைகள்கிட்ட பேசினேன், அவங்கெல்லாம் உள்ளுக்கு போயிட்டாங்க, நான் பூட்டி போட்டு போயிட்டேன் அப்படின்னாங்க. அப்படியான்னு சொல்லி அவருக்கு பெரும் வியப்பு. அப்புறம் அதுக்கப்புறம் கதவை திறந்து விட்டு குருவிகள்லாம் அப்புறம் அவங்க தொழில் அவங்க செய்வாங்க, அப்புறம் இவர் விரட்டினார். இப்படி ஒரு புதுமை. இது என்ன சொல்லுது? காரணம் வேறொன்றுமில்லை, அந்த இயற்கை எதுவுமே அழிய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவர் நினைத்திருந்தால் கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த வல்லமையை பயன்படுத்தி கூட, குருவிகளே நீங்கள் இங்கே வரக்கூடாது என்று நான் கடவுள்கிட்ட மன்றாடுறேன், அப்படிலாம் அவர் மன்றாடலை. நான் என்னுடைய உழைப்பினால் உங்களை நான் விரட்டுறேன், இது என் கடமை, நீங்கள் உங்களுடைய தேவைக்காக மேய வர்றீங்க, ஆனாலும் நான் திருப்பலி போண்டிருக்கு, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இப்படி கேட்டோன்னே உள்ளுக்கு போது பாருங்க. காரணம், அவர் இயற்கையை தாங்கி பிடிக்கிற ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் என்பதுதான். அந்த வகையில் ஏழையாக இருக்கிற எவரென்றாலும் சரி, ஏழையாக இருக்கிற அந்த இயற்கையில் உள்ள எந்த உயிரினம் என்றாலும் சரி, அவர்களை தாங்கி பிடிக்கிற அன்பு ஆற்றலாக இருக்கிறவர் நம் பாதுகாவலர் புனித அந்தோனியார். அந்த வகையில் இன்று நாம் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும்? கண்டிப்பாக இந்த 6 வகையான செயல்களில் ஈடுபட்ட புனித அந்தோனியார் போன்று நாமும் ஈடுபடுவோம் என்று உறுதியேற்போம். அப்படி என்றால் அந்தோனியார் போன்று ஏழைகளாக இங்கு எவரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அந்தோனியார் பார்த்தது போன்று பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டு, இயேசு சொல்கிறாரே, நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள், அருமை, அந்த கொள்கையை ஏற்று, ஆமாம், எந்த ஒரு ஏழையும் என் கண்ணில் பட்டால் அவர்களுடைய தேவை எதுவோ அதை நான் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால், அல்லது வாய்ப்பை உருவாக்குவதற்கு நான் முயன்றால் நடக்கும் என்றால் அதையெல்லாம் நான் செய்வதற்கு இங்கு முன்வர வேண்டும் என்று எண்ணத்தளவில் ஒரு திட்டத்தை நாம் ஏற்க வேண்டும். அந்த எண்ணம், அதான் சொல்லுவாங்கல்ல, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவை எண்ணியார் திண்ணியராக பெறு. ஒரு திண்மைத்தன்மையோடு எவரெல்லாம் இருக்கிறாங்களோ அதை அவர்கள் நிறைவேற்ற முடியும். ஆக ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகள் நல்வாழ்வு அடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன் என்றால் அந்த எண்ணம் போல் இங்கு வாழ்வு அமையும். இதை அந்தோனியார் செய்தது போன்று இங்கு இருக்கிற நாம் எல்லாருமே செய்ய வேண்டும் என்பது முதல் தீர்மானம். என்ன தீர்மானம்? ஏழைகள் எல்லாரும் நலம் பெற வேண்டும். அந்த ஏழைகளுக்கு நான் உதவுவதற்கான வாய்ப்பு சூழல் வருகின்ற பொழுதெல்லாம் நான் செய்ய வேண்டும். எந்த மறுப்பும் கூடாது. நல்ல சமாரியான் போன்று அங்கு உதவி செய்தாக வேண்டும். எந்த சாக்கு போக்கும் கூடாது என்பதுதான். ஒரு செயலை செய்யாமல் இருக்க 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு செயல் என்ன, 1000 செயலும் செய்ய ஒரு காரணம் இருந்தால் போதும். அது என்ன? ஆர்வம்தான். ஏழைகள் நல்லாக இருக்கணும், இந்த ஆர்வம் இருந்தால் போதும், அதை நான் செய்ய முடியும். கடவுள் அதற்குரிய சூழலை உருவாக்கி தரும் என்பது முதல் தீர்மானம். இரண்டாவதாக அந்த தீர்மானம் என்ன? நான் இந்த ஏழைகளாக இல்லாத நிலையில் என்னை கடவுள் ஏழைகளை பாதுகாப்பதற்கு ஒரு வாய்ப்பு சூழலை தந்திருக்கிறார். அப்படி வாய்ப்பு நமக்கு இருந்தால் செல்வத்தின் அடிப்படையிலோ
அல்லது திறமையின் அடிப்படையிலோ அல்லது வாய்ப்பு, வலிமை, அதிகாரம் அதற்குரிய தன்மையிலோ கடவுள் நன்றி செலுத்தி கொண்டு அந்த நன்றி கடனாக நான் குறிப்பிட்ட விழுக்காடு இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தாக வேண்டும். யாருக்கெல்லாம் அத்தகைய வாய்ப்புகள் பெருகி வருகின்றனவோ அவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை, அதான் மறைமாவட்டத்தில் பேசிகிட்டு இருக்கோம், திருவிழா ஒன்றை கொண்டாடுகிறோம், ஆடம்பரமாக வேடிக்கையெல்லாம் கொண்டாடுறாங்களே, அத்தகைய நேரத்தில் குறைந்த 10 விழுக்காடாத ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு ஒதுக்கி வைத்தால் என்ன? அந்த வகையில் ஏழைகளை தாங்கி நிற்க வேண்டியதானே, அந்த கருத்து ஏன் வரமாட்டேங்குது என்கின்ற அந்த கருத்தெல்லாம் இங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த வகையில் தான் நம் வீட்டில் எது நடந்தாலும் சரி, நம்ம ஒரு ஆடம்பரமாக ஒரு திருமணம் நடத்துகிறோமா, அந்த திருமணத்தில் ஒரு 10 விழுக்காடு ஒதுக்கி இதன் மூலமாக ஒரு ஏழைக்கு திருமணம் நடத்துவதற்கு நான் உதவி செய்கிறேன், வரட்டும். நாங்கள் ஒரு பெரிய வீட்டை கட்டியிருக்கிறோம் என்றால் அந்த வீட்டில் ஆகக்கூடிய செலவுண்ட 10 விழுக்காடு ஒதுக்கி ஒரு ஏழைக்கு ஒரு வீட்டை அங்கு கட்டி கொடுப்போம், நடக்கட்டும். இப்படிப்பட்ட தன்மைகளில் எல்லாம் ஏழைகளுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்றி கடன் தன்மையில், ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று விவிலியம் சொல்கிறது பார்த்தீங்களா, அதை இங்கு எண்பித்தாக வேண்டும். இத்தகைய தன்மையில் நாம் உறுதியேற்க வேண்டும். அதை போன்றுதான் இத்தகைய ஏழைகளுக்கு உதவுகிற நன்மாந்தர்களை நாம் உருவாக்க வேண்டும். அதை நம் எடுத்துக்காட்டாலும் உருவாக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதற்கு இங்கு பலரும் திரண்டு விட்டார்கள் என்றால் அந்த அலையே அப்படியே விரிந்து போகும். இந்த பகுதியில் உள்ள எல்லாருமே ஏழைகளுக்கு உதவுகிற ஆற்றல்களாக இங்கு உயர்ந்திருப்பார்கள். அங்கு தேவையற்ற புரணி பேசுவதோ அல்லது ஒருத்தரத்தை வீழ்த்து நின்று சூழ்ச்சி செய்வதோ இதெல்லாம் நடக்காது. ஏழைகளை தாங்கி பிடிக்க வேண்டும், அந்தோனியாரை போன்று தாங்கி பிடிக்க வேண்டும், அதற்குரிய ஆற்றல்களை பெருக்க வேண்டும், அதற்குரிய சூழலையும் உருவாக்க வேண்டும். அதை எல்லா நிலையிலும் தான், திரு அவையிலும் அரசிலும் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதியேற்போம். எங்களுக்கு கடவுள் தந்த அந்த அறிவை பயன்படுத்தி, ஆற்றலை பயன்படுத்தி, கிடைத்துக்க தோழமையை பயன்படுத்தி திட்டமிட்டு நாங்கள் இதை நடத்துவோம் என்கிற அந்த ஒரு எண்ணமும் இங்கு நமக்கு எழ வேண்டும். இப்படிப்பட்ட இந்த தீர்மானங்களை நாம் எடுத்து ஏழைகளை தாங்கி பிடிக்கும் அந்தோனியாரை போன்று நாமும் ஏழைகளை தாங்கி பிடிப்போம். நாம் ஏழைகளை தாங்கி பிடிக்க பிடிக்க கடவுள் நம்மை தாங்கி பிடிக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை உயரும். அந்த நம்பிக்கை உயர உயர கடவுள் நம்மை தாங்கி பிடிப்பார் என்கின்ற அந்த உண்மை நிகழும். அந்த உண்மை நிகழ்வதற்காக, அந்த புதுமைகள் நிகழ்வதற்காக இங்கு நாம் ஒருவருக்காக மன்றாடி இந்த திருப்பலியும் நம் வாழ்க்கையும் தொடர்வோம். இறையருள் பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவருடைய திருப்பாத்தில் ஒப்படைப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், பொது நிலையினர் அனைவரும் தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டு இறை வழியில் தங்கள் வாழ்வை காத்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டின் நலனுக்காய் மன்றாடுகிறோம். அன்பு தெய்வமே இறைவா, நாட்டின் நல்லாட்சி நிலவும், சுயநலனை வெறுத்து மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு செயல்பட நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தேடு பொருள் வரும் என்றவரே, இன்று நவநாள் சிறப்பிக்கும் குடும்பங்கள் மற்றும் கோட்டூர் இறைமக்கள் அனைவரின் தேவைகளை அறிவீர். ஆம் இறைவா, புனிதரின் பரிந்துரையோடு தங்கள் குடும்பங்கள், தொழில்கள், கல்வி, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு இன்னும் பல்வேறு தேவைகள் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளோடு ஏழைகளாய் வாழ்ந்தவரே, புனித அந்தோனியார் ஏழைகளின் மத்தியில் அன்பும் பணிவும் கொண்டு அச்சமற்ற வாழ்க்கை வாழாமல் துணிச்சலும் இறை நம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்தது போல இறை மக்களாய் நாமும் அன்பு கொண்டு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, தூய அந்தோனியாருக்கு விழா எடுத்துள்ள நாம் இறை நம்பிக்கையில் வேரூன்றி புனிதரின் பரிந்துரையை எங்கள் வாழ்வில் நாளும் பொழுதும் கடைபிடிக்கவும், ஆலய வளர்ச்சி பணிகள் நன்முறையில் நடைபெறவும் உதவிக்கரம் நீட்டி உதவிட தேவையான அருளை பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் உள்ளங்களில் இருக்கின்ற வேறு பல தேவைகளையும், நம் குடும்ப தேவைகளையும், நம்மோடு இணைந்து வாழ்கிற மக்களுடைய தேவைகள் எவையெல்லாம் நமக்கு தெரிகின்றனவோ அந்த தேவைகளையும், சிறப்பாக நம்மை பகைக்கிறவர்கள், நம்மீது பொறாமை கொள்கிறவர்கள், நம்மை வெறுக்கிறவர்கள், நமக்கு தீமை செய்தவர்கள்,
நாம் உயர்ந்துவிடக்கூடாது என்று சூழ்ச்சி செய்கிறவர்கள், அவர்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது என்று நாம் அறிந்தால் அந்த தேவைகளையும் ஆண்டவருடைய திருப்பாத்தில் ஒப்படைத்து சிறிதிரம் கண்களை மூடி கைகளை கூப்பி நாம் அமைதியாக மன்றாடுவோம். ஏழை ஒருவருக்கு ஓர் அநீதி செய்தால் அதற்குரிய தண்டனை உண்டு என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம். நாத்தான் அறிவிக்கிறார், தாவீது அதை அறிந்து அவர் மனம் மாறுகிறார். எந்த ஏழைக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டோம் என்று நாம் இங்கு உறுதியேற்கிறோம். இந்த உறுதிப்பாட்டின் அடித்தளத்தில் நீ ஒன்று கூடி நாம் மன்றாடுகிற இந்த மன்றாட்டுகளின் அடித்தளத்தில் நம் இறைவன், நம்மை தாங்கி பிடிக்கிற இறைவன், நம்மை தாங்கி பிடிப்பதற்கு அடையாளமாக இங்கு தந்திருக்கிற அந்தோனியார் வாழ்வில் அவர் கடைப்பிடித்த அந்த நன்னறிகளையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த இறைவன் நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே தம் அருள் வரங்களை வாரி வழங்குகிறார். அந்த அன்பு இறைவனை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். தந்தை சொல்ல சொல்ல எல்லாருமே சொல்லுங்க, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமென், ஆமென். பலிபீடம் அச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். உழைப்பின் கனி இது உமக்கென தந்தேனே சிடு என் நிறைவா. உழைப்பின் கனி இது உமக்கென தந்தேனே சிடு என் நிறைவா. உமக்கு உகந்த பலியில் பரிபொருளாய் தினம் தருவேனே சிடுவாய். இதை தருவேனே சிடுவாய். கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் நிறைவா. உன் திருப்பலிபீடம் அச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். உன்னையும் நீதியும் உலகினில் நிலைத்திட ஏற்றிடு என் நிறைவா. உன்னையும் நீதியும் உலகினில் நிலைத்திட ஏற்றிடு என் நிறைவா. தினம் அழிந்திட மனிதனில் வெளியலை கண்டிட வருவேன். தருவேனே சிடுவாய், வருவேனே சிடுவாய், என் நிறைவாயே சிடுவாய், வருவேனே சிடுவாய், என் நிறைவாயே சிடுவாய். அன்பிற்கினியவர்களே, அன்பு இறையாட்சி உறவுகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆட்சியை பரப்பிட எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆம் இறைவா, உமக்கு நன்றி. இந்த நாளிலே எங்களை ஒன்று கூட்டி உம் அன்பு பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஏழைகளை தாங்கியவர் புனித அந்தோனியார் என்கிற அந்த செய்தியை அறிந்து எங்களை மகிழச் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம் திருமகன் இயேசு இந்த உலகத்திலே இந்த வாழ்வு நெறியை கடைப்பிடித்து ஏழைகளுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார். ஏழைகளாகிய எங்களுக்கும் இன்றும் தொடர்ந்து நம்பிக்கை ஊட்டி வருகிறார். உமக்கு நன்றி. எப்பொழுதெல்லாம் ஏழைகளை தாங்குகிறவர்களாக, தாங்கி பிடிக்கிறவர்களாக நாங்கள் திகழ்ந்தோமோ அந்த நேரங்களிலெல்லாம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா வகையான ஆற்றல், அருள், வரம் இவை அனைத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஏழையாக இருந்த பொழுது, இருக்கிற பொழுது எங்களை தாங்கி பிடிக்கிற நல் உள்ளங்கள் அவர்களையெல்லாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்வதறியாது திகைத்து ஏழையாகவே திகழ்கின்ற அந்த நேரங்களிலே, எங்களுடைய நோயுற்ற நேரையில் பேய் போன்று எங்களை ஆட்டி படைக்கின்ற சோதனை வேளைகளில், இன்னும் பல்வேறு வகையான இக்கட்டான சூழல்களிலெல்லாம் நீர் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இத்தகைய ஏழைகளை தாங்கி பிடிக்கின்ற ஆற்றல்கள் இங்கு பெறுவதற்குரிய நல் எண்ணங்களை இந்த வளாகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. இத்தகைய நன்றி உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் விண்ணகத்திலே தூயவர்களாகி விண்துதலோடு இணைந்து உம்மை என்றும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்றும் மக்கு ஊழியும் உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ஏழைகளை தாங்கியவரான புனித அந்தோனியார், இன்று உலகம் முழுவதும் நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜான் போஸ்கோ மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்பித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி மலர வேண்டும். அதற்கு தூய அந்தோனியார் செய்து காட்டியது போன்று ஏழைகளை தாங்குகிறவர்களாக நாம் திகழ வேண்டும். தேவையான ஆற்றல் அருள் வரங்களை இறைஞ்சி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்துங்கள். வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும், அதோடு எப்பொழுதெல்லாம் நம்மை விட வலிமை குறைந்தவர்களை பார்க்கிறோமோ, ஏழைகளை பார்க்கிறோமோ, கடவுளே இவங்க அமைதியாக இருக்கட்டும், அவர்களுக்கு வாழ்வு சிறக்கட்டும் என்கிற அந்த நல் எண்ணத்தோடு வாழ்த்துவோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை ஏற்று அடையாள முறையில் அருகில் நிற்கிறவர்களிடம் அமைதியின் வாழ்த்தை வழங்கி மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடல் திறத்து நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு தருவதாக. ஆமென். சிறகுகளாய் விரிகிறதே, இறை உறவில் மகிழ்கிறதே. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். உன் அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன் அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாளிதே, என் வாழ்வில் நீரேதும் நிகழ்கில்லையே. நீ வேண்டுமே
கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். என் கால்கள் இறை வார்த்தை வழி செல்லவே என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே. என் கால்கள் இறை வார்த்தை வழி செல்லவே என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே. உயிர் மூச்சே நீதானே என் தேவனே, உனையன்றி எனக்கு இங்கு வாழ்வில்லையே. நீ வேண்டுமே, நிதம் வேண்டுமே, நிலையான உன் அன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே என் வேந்தனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன் வந்து உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். என் மனம் விரிகிறதே பறந்திட பறந்திட இறை உறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, வாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நற்கருணை என்னும் மாபெரும் கொடை இயேசுடைய திருவுடல் திருரத்தத்தை பெற்றிருக்கிறோம். யாருக்கெல்லாம் முழந்தால் படியிட முடியுமோ அவங்கெல்லாம் முழந்தால் படியிடுங்கள். புனித அந்தோனியார் நற்கருணையை காட்டிய பொழுது கழுதை கூட மண்டியிட்டு வணங்கியது. எனவே நாம் யாருக்கெல்லாம் முழந்தால் படியிட முடியுமோ அவர்களெல்லாம் முழந்தால் இடுங்கள். மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம் அல்லது எழுந்து நின்று கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, இறைவா உமக்கு நன்றி சொல்வோம். உமக்கு நன்றி. இந்த நாளை எங்களுக்கு கொடையாக தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. இத்திருப்பலிக்கு எங்களை திருப்பயணமாக அழைத்து வந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. இத்திருப்பலியில் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. இத்திருப்பலியின் ஆற்றலால் எங்களுக்கு நலம் தருவதற்காக இறைவா உமக்கு நன்றி. இத்திருப்பலியின் ஆற்றலால் எங்களுக்கு சுகம் தருவதற்காக இறைவா உமக்கு நன்றி. இத்திருப்பலியின் ஆற்றலால் எங்களை வலிமைப்படுத்துவதற்காக இறைவா உமக்கு நன்றி. உமது திருவுடலும் திரு இரத்தமும் எங்களுக்கு ஆற்றல் தருவதற்காக இறைவா உமக்கு நன்றி. புனித அந்தோனியாரை எங்களுக்கு பாதுகாவலராக தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. புனித அந்தோனியார் எங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நோய்களினின்று எங்களை பாதுகாப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி. தீமைகளினின்று எங்களை விடுவிப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி. நாள்தோறும் எங்களுக்கு உணவு தருவதற்காக இறைவா உமக்கு நன்றி. எங்களுக்கு உடையும் இருக்க இல்லமும் தருவதற்காக இறைவா உமக்கு நன்றி. எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிகளையும் பொழிவதற்காக இறைவா உமக்கு நன்றி. எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய்ப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி. நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாகவே எங்களுக்கு ஆசி வழங்குவதற்காக இறைவா உமக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு சில நொடிகள் மௌனமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் எங்கள் பாதுகாவலர்
புனித அந்தோனியாரின் விழாவில் இந்த நவ நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இனி இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? அதீத மகிழ்ச்சி உங்களுடைய முகத்தில் தெரிகிறது. காரணம் அருத்தந்தை வெணி இளங்குமரன் இல்லையா? சிறப்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய 3ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பலத்த கரங்களை கொடுத்து நம்மை நாமே பாராட்டுவோம், உற்சாகப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் சிறப்பாக நமக்காக வந்து அன்பு திருப்பலியை நிறைவேற்றி நல்லதொரு மறையுரை இது அந்தோனியார் ஏழைகளை எவ்வாறெல்லாம் தாங்கினார் என்று 6 விதமான அழகான கருத்துக்களை சொல்லி இன்றைய நாளில் நம்முடைய மாபெரும் நாளினுடைய தலைவராக அமர்ந்திருப்பவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்பணை வெணி இளங்குமரன் அவர்கள். தந்தை அவர்களை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை இல்லையா? ஆனால் எனக்கு தேவை. யாரிடமிருந்து என்றால் உங்களிடமிருந்து. அந்த அளவுக்கு என்னை காட்டிலும் தந்தை அவர்களை நன்முறையில் அறிந்தவர்கள் நீங்கள். தந்தை அவர்களை அவரோடு ஒரு மாபெரும் உறவு கொண்டுள்ளவர்கள் நீங்கள். தந்தை அவர்களை ஒரு தந்தையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த பங்குக்கு வந்தபோது ஒரு ஃபாதரை இதுவரைக்கும் ஃபாதர்னு கூப்பிட்டுருக்குறாங்க, ஒரு ஃபாதரை சாமின்னு கூப்பிடுவாங்க. இப்போ நவீன காலத்தில் ஹாய் அப்படின்னு வந்துட்டு. ஆனால் தந்தை என்ற வார்த்தையை இந்த பங்கில் தான் நான் என்னுடைய காதில் கேட்டபோது மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தந்தை என்று உங்கள் வாயிலிருந்து என்னுடைய காதுக்கு வருவதற்கு காரணகர்த்தாவாக யார் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய அன்பு தந்தை வெணி இளங்குமரன் அவர்கள். அது இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு நீங்கள் தந்தை மீது ஆசை கொண்டிருக்கிறீர்கள், அன்பு செலுத்துகிறீர்கள். தந்தையும் உங்கள் மீது அதீத அன்பு செலுத்துகிறார் என்பதுதான் நம் அனைவரும் உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை. இன்று நாம் எல்லாம் திருத்தலம் தாப்பாத்தி திருத்தலம் இன்று மறை மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் தூத்துக்குடியில் மற்றும் திருநெல்வேலி அனைத்துமே தாப்பாத்தி திருத்தலம் என்று எல்லா இடத்திலும் பேச்சு பொருளாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணமும் தந்தை இல்லையா? தந்தையருடைய காலத்தில்தான் அருட்பணி மார்க் அவருடைய காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டாலும் இது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட்டது தந்தையினுடைய காலம். ஆக இந்த திருத்தலம் இந்த தாப்பாத்தி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ எங்கெல்லாம் புகழப்படுகிறதோ அங்கு தந்தையும் நினைவு கூறப்படுகிறார். இன்று நாம் இவ்வளவு பெரிய புகழுக்கும் இவ்வளவு பெரிய பெருமைக்கும் சொந்தமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் நம்முடைய தந்தை வெணி இளங்குமரன் அவர்கள். எனவே தந்தை அவர்கள் இன்றைய நாளில் நமக்காக வந்து நல்லதொரு திருப்பலியை நிறைவேற்றி நம்முடைய பங்கு அளவிலும் ஒரு மாபெரும் சீர்திருத்தத்தை செய்த ஒரு மாபெரும் தந்தை. தற்போது தூத்துக்குடி தென் மண்டலம், அதாவது தூத்துக்குடியினுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 2 மறை வட்டங்களுக்கும் பொறுப்பு தந்தையாக செயல்பட்டு ஒரு புதிய மறை மாவட்டத்தை உருவாக்குகிற முயற்சியில் அங்குள்ள மக்களையும் பணிகளையும் எல்லா விதமான முன்னெடுப்புகளும் எடுத்து ஒற்றையாள நின்று ஒரு மறை மாவட்டத்தையே உருவாக்குகிற ஒரு மாபெரும் தார்மீக பொறுப்பை தந்தையரிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. அதை முழுவதுமாக நின்று செய்து கொண்டு இருக்கிறவர்கள். நம்முடைய 25 நாள் யூப்ளி கொண்டாட்டத்தில் கூட அவர்களுடைய பணியின் கீழ் வருகின்ற கலப்பை என்கின்ற மாத இதழிலே ஒரு விளம்பரப்படுத்த கேட்டேன். தந்தை அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே அந்த 25 நாள் யூபிலி நிகழ்வையும் அந்த மாத இதழில் விளம்பரப்படுத்தி அநேக மக்களிடம் இன்று வரை இந்த தாப்பாத்தியை பெருமையோடு பேசி அநேக மக்களை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நாம் சிறு கரவொளி கொடுத்தாலும் பத்தாது, பெரு கரவொளி கொடுத்தாலும் பத்தாது. ஒரு நல்லதொரு கரவொளி மனநிறைவை கொடுத்து தந்தை அவர்களை வாழ்த்துவோம், ஆண்டவர் பெயரால் ஆசீர்வதிப்போம்.
ஒரு மரியாதையின் அடையாளமாக நம்முடைய நிர்வாகிகள் இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து தந்தை அவர்களை மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் இல்லையா, அருட்தந்தை குமாரராஜா அவர்கள் வெணி இளங்குமரன் தந்தையினுடைய காலத்தில் இங்கு பலவிதமான ஜெப வழிபாடுகளை நடத்தி திருத்தலத்திற்குண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு மாபெரும் தந்தை இந்த நாட்களிலும் நமக்கு உற்ற துணையாக இருந்து திருத்தலத்திற்கு அதிக மக்களை அழைத்து வருகிறார்கள். 24ஆம் தேதி மதுரையிலிருந்து ஒரு 3 பேர் வந்தாங்க. யார் நீங்கள், எப்படி வந்தீங்கன்னு கேட்டால், வெம்பூரில் குமாரராஜா ஃபாதரை பார்க்க போனோம், ஃபாதர் இந்த திருத்தலத்துக்கு போங்க, இங்கே இந்த நேரத்தில் திருப்பலி இருக்கும், கலந்து விட்டு செல்லுங்கள், உங்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று மதுரையிலிருந்து 3 பேரை அனுப்பி வைத்த நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் இல்லையா. தந்தை அவர்கள் இன்றைய நாளில் சிறப்பாக நம்மோடு வந்து இந்த திருப்பலிக்கு உதவி இருக்கிறார்கள். இன்று மட்டுமல்ல, வருகின்ற திங்கட்கிழமை தன்னுடைய பங்கு மக்களோடு இணைந்து இந்த திருப்பலி நிறைவேற்ற ஆவலாக இருக்கிறார்கள். ஒரு 3 நாட்களாக வந்து நான் இந்த திருவிழாவில் பங்கெடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பெயரால் ஆசீர்வதிப்போம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன அறிவிப்பு. தபசு மேற்கொள்பவர்கள் கண்டிப்பாக பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தேன் இல்லையா. தந்தை அவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா. குமாரராஜா தந்தை எப்போ வருகிறார் என்பதை கேட்டு அந்த நேரங்களில் அனைத்து தபசு மேற்கொள்கிற மக்களும் கண்டிப்பாக பாவ சங்கீதனம் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இன்றைய நாளில் இந்த வழிபாடுகளை மிக நேர்த்தியாக மிகச்சிறப்பாக குத்துவிளக்கு, அஞ்சலி மற்றும் முன்னுரை, மன்றாட்டு வாசங்கள்லாம் வாசித்து ஒரு ஆடம்பரமாக திருப்பலியை வழிபாடை சிறப்பு செய்தவர்கள் நம்முடைய கோட்டூர் இறை மக்கள். எனவே வந்திருந்து இந்த சப்பரபோனி முதல் திருப்பலி வரை அனைத்து நிகழ்வுகளும் முன்னின்று நடத்திய கோட்டூர் இறை மக்கள் அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். இந்த நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்த குடும்பத்தார் நமக்கு அசன விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கீழமுடிவினை சார்ந்த பிரகாஷ் அந்தோணியம்மாள் அசனத்துக்காக ரூபாய் 2000, கோட்டூரை சார்ந்த ராசு அசனத்துக்காக ரூபாய் 1500, கோட்டூரை சார்ந்த லட்சுமி அசனத்துக்காக ரூபாய் 5000 கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். நாளை நாளுக்கான நிகழ்வு. நாளை ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருவிழாவினுடைய 4ஆம் நாள். எனவே நாளை காலை திருப்பலி நம்முடைய திருத்தலத்தில் இருக்காது. அதற்கு பதிலாக அந்தந்த ஊர்களில் வழக்கம்போல் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். 6 மணிக்கு முகாமிலும், 7:30 மணி அளவில் கோட்டூரிலும், 11 மணி அளவில் வீரப்பட்டிலும் திருப்பலி நடைபெறும். மாலை வழக்கம்போல் நம்முடைய திரு யாத்திரை திருப்பலி நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறும். நாளை சரியாக மாலை 6 மணிக்கு அந்தோனியார் ஜெபமாலையும், 6:45 மணி அளவில் அந்தோனியார் புகழ் மாலை மற்றும் சப்பரபோனியும், இரவு 7 மணிக்கு திரு யாத்திரை திருப்பலி நடைபெறும். நாளை நாள் அந்த திரு யாத்திரை திருப்பலி சிறப்பிப்பவர்கள் கீழமுடிமன் பங்கு இறை மக்கள். நாளை நாளுக்கான திருப்பலியை தலைமையேற்று மறையுரை வழங்குபவர்கள் அருப்பணி ராஜன், பங்கு தந்தை கீழமுடிமன். நாளை நாளுக்கான சிந்தனை புனித அந்தோனியார் ஜெபமாலையை தாங்கியவர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கொடியேற்றத்தில் ஆயர் அவர்கள் கொடுத்த அழைப்பின்படி இந்த 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டினுடைய பரிபூர்ண பலன் இந்த திருவிழா முடியும் வரை நமக்கு நீடித்து கொடுத்திருக்கிறார். எனவே சிறப்பாக நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து முழு திருப்பலியில் பங்கெடுத்து திருத்தணின் கருத்துக்காக ஜெபித்தால் உங்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும். இதை பிறருக்கும் தெரிவிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தபசு மேற்கொள்பவர்களுக்கு நாளையும் வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு இதுவரை தபசு இல்லாதவர்களுக்கு நாளையும் மாலை அணிவிக்கப்படும். எனவே இன்னும் யாரெல்லாம் மேற்கொள்ளலையோ அல்லது விருப்ப பேரில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நாளை தபசு ஆடையும் மாலையும் அணிவிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டாயமாக நீங்கள் ஒழுங்கோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லையா. தந்தை அவர்கள் மறையுரையில் சொன்னது போல் உங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியணுமா? அந்தோனியாராக தெரியணும். ஆனால் உங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியக்கூடாது? பேயா தெரியக்கூடாது இல்லையா. எனவே தபசு மேற்கொள்பவர்களுக்கு அன்பு கட்டளை கட்டாயமாக கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, கோபம் படவே கூடாது, சரிங்களா. எனவே இந்த நாட்களில் நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து சிறப்பாக
திரையாத்திரை திருப்பலி மற்றும் ஏனைய திருப்பலியில் பங்கெடுங்கள். அசைவத்தை தவிருங்கள், ஆபரணங்களை தவிருங்கள், அணிகலன்களை தவிருங்கள், மிதியடிகளை தவிருங்கள், எதை தவிர்க்க முடியுமோ தவிருங்கள். தொடர்ந்து அந்தோனியாரிடம் ஒருத்தல் முயற்சி ஈடுபட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆசனத்திற்காக பல பொருட்கள் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஆசனத்திற்கு நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே ஆசனத்திற்கு உங்களால் முடிந்த நன்கொடையை கொடுங்கள். இன்றைக்கி நான் வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா என் தம்பி கல்யாணத்துக்கு வெட்டி வச்ச 4 வாழைத்தாரை தூக்கிட்டு போய் அவியல் கூட்டுக்கு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்தாங்க. இது எதனுடைய அடையாளம்? முடிந்ததை கொடுப்பது. உங்கள்கிட்ட நான் பணம் கேட்கவே இல்லை. உங்கள் காட்டில் விளையிறது, உங்கள் வீட்டில் இருக்கிறத கொண்டு வாங்க, சரிங்களா? ஆசனத்துக்கு வேறு எதுவுமே கேட்கலை, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய விளையும் பொருட்களை கொடுத்து, அதில் நாம் விளைச்ச பொருட்களை அது ஆசனத்துக்கு கொடுக்கும்போது கூடுதல் சந்தோஷம், கூடுதல் ஆசீர்வாதம், நலவாழ்வு நமக்கு கண்டிப்பாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியலே, இந்த திருவிழா முடிந்த பின்பு நம்முடைய தேவைக்காக கண்டிப்பாக முன்னாடி ஒரு ஷெட், அதாவது இறைமக்கள் வசதிக்காக ஒரு மேற்கூரை அமைக்க திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே அதனுடைய மொத்த தொகை ரூபாய் 4.5 லட்சம் ரூபாய் வருகிறது. அதற்கு அனைத்து மக்களும் உதவ அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனுடைய திட்டமாக அந்தோனியாருக்கு 13 அடி என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். ஒரு அடியினுடைய விலை 200 ரூபாய். 13 அடினா ரூபாய் 2600 ரூபாய். எனவே ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக கண்டிப்பாக அந்தோனியாருக்கு என்னால் முடிந்த 13 அடி என்ற ஒரு திட்டத்தை கொடுத்து, ஏனென்றால் அமாவாசைக்கு நாம் தான் கஷ்டப்படுறோம், கடைசி ஜெபாக்கு நாம் தான் கஷ்டப்படுறோம், பனி மழை எல்லாத்திலும். எனவே அது விரைவில் இந்த பணியை முடிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. எனவே இதற்கு நீங்கள் முடிந்தவரை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நற்கருணை வாங்க வரும்போது எனக்கு இனிமேல் ஒரு வீல் சேரை தூக்கிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன், இல்லையா? ஏன்னா பின்னாடி இருந்து சொரிய மட்டும்தான் செய்யலை, அப்படியே நிற்கிறாங்க, இல்லையா? எனக்கு திரும்ப முடியலை, அப்படியே கொடுக்க முடியலை. நற்கரை வாங்குவதுக்கு ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது, சரிங்களா? எனவே கண்டிப்பாக நற்கரை வாங்கும்போது 2 வரிசையில் வாங்க, 2 வரிசையில் வாங்க. ஃபாதர் எங்கே நிற்கிறாரோ பக்கத்தில் இருக்கிற எந்திரிச்சு அந்தாக்க அப்படியே வாங்கிட்டு போயிடறாங்க. முன்னாடி இவ்வளோத்துக்கு வரிசையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிறவர் என்ன செஞ்சிடறாரு? அநீதி செஞ்சுட்டு இருக்கிறார். 2 வரிசை தான், பக்கத்தில் இருந்தாலும் வரிசையில் வந்து வாங்குவது தான் என்னது முறை. காரணம், நற்கருணையை காத்திருந்து நாம் வாங்க வேண்டும். இதை நான் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற நேரத்திலே சொன்னேன். மறதி நம்முடைய வியாதி அல்லவா, மறந்து விட்டீர்கள். மீண்டும் நினைவூட்டுகிறேன், நற்கருணை வாங்க இனி 2 வரிசையில் மட்டும் வருமாறு உங்களை அறிவுறுத்துகிறேன். எனவே நற்கருணை ஒழுங்கோடு நீங்கள் பங்கெடுக்குமாறு உங்களை கண்டிப்பாக அழைக்கிறேன். தொடர்ந்து அந்தோனியாரிடம் எனக்காகவும் திருவிழாவிற்காகவும் திருத்தல வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய வேளாண்மைக்காகவும் ஜெபியுங்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நன்றி. அன்பிற்கினியவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துகள். தொடர்ந்து நல்லவையெல்லாம் வீடுகளில் நடக்கட்டும், நாம் செல்கிற இடங்களிலெல்லாம் நம்மால் நன்மைகள் பரவட்டும். நன்று, இனிய வாழ்த்துகள். உங்களெல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. வாழ்த்துகள் தொடரட்டும் தொடரட்டும். அனைவரும் அருள் கூர்ந்து வாய்ப்புள்ளவர்கள் முழந்தாள் படியிடுங்கள். நோயாளர்களுக்காக சிறப்பாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே கலிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோனியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதலெல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல் நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உடல் பிணியால் துயருற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளர்களின் பிணிகளை போக்கி எழுப்பியருளும்.
இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாளெல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்திற்குரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். தாய் அன்போடு அரவணைக்கும் அன்பு இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும், நம் குடும்பங்களையும், திருப்பயணிகளையும், ஏழைகளையும், நோயாளர்களையும் அருள் வழங்கி வாழ்த்துவாராக. அன்பு பணிபுரிய ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக, ஏழைகளை தாங்கி பிடிக்கின்ற நல் ஆற்றல்களாக சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புனிதரின்றழைத்தும் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. பதுவை புனிதரின்றழைத்தும் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. அந்தோணி மாமுனியே எங்கள் பாதுகாவலரே, அந்தோணி மாமுனியே எங்கள் பாதுகாவலரே. எங்கள் துணை நீரே பரிந்துரை செய்வீரே, எங்கள் துணை நீரே பரிந்துரை செய்வீரே. பதுவை புனிதர் என்றழைத்தும் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. இறைவன் சாயலில் வந்தும் தினமும் வருந்துகின்றோம், இறைவன் வார்த்தை கேட்டும் பணிந்திட மறுக்கின்றோம். இறைவன் சாயலில் வந்தும் தினமும் வருந்துகின்றோம், இறைவன் வார்த்தை கேட்டும் பணிந்திட மறுக்கின்றோம். ஐயா உந்தன் கரம் கொடுத்து என்னை தூக்கிவிடும், அச்சம் கலக்கம் இதயத்திலிருந்து அறவே நீக்கிவிடும். அந்த நெஞ்சுடன் அகிலம் வெல்வோம் எனக்கு துணைவாரும், அந்த நெஞ்சுடன் அகிலம் வெல்வோம் எனக்கு துணைவாரும். என்றழைத்தும் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. பதுவை புனிதர் என்றழைத்தும் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.